சீப்பு எடுத்து வெளியில எனக்கு சீவனம்னா உள்ள சரியாயிடும். அப்ப உள்ள பார்க்கணும், வெளியே சீவணும். புரிஞ்சுச்சா? நல்லா புரியுதா? சரி, இது என்ன? அதுக்கு பேர் என்ன? சரி, பிரதிபலிப்புக்கு பேர் என்ன? உணர்வு. நம்ம எண்ணத்தையும் உணர்வையும் அறிவை வச்சு சரி பண்ணணுமா, அதை பார்த்து செயலை மாற்றணுமா? சார், வெளியில சீப்பு வச்சுக்கிட்டு வேலை செய்யறது அறிவா மனமா? அறிவு. இங்க செஞ்சு சரி பண்ண முடியுமா, வெளியில சீவணுமா? நமக்கு வேலை இங்கேயா உள்ளயா வெளியா? நாம இவ்வளவு காலம் எங்க பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல்ட்டு பண்ணணுமா? விட்டுறோம். அறிவுக்கு வேலை மனதிற்குள்ளா மனதிற்கு வெளியேவா? செயல் சம்பந்தமாக சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட டூலுக்கு பேர் தான் அறிவு. அறிவு செருப்பு போல. ஏடா செருப்புன்ட்டு அறிவு அப்படின்னு நினச்சக்கூடாது. வீட்டுக்குள்ள போனா செருப்பு என்ன பண்ணணும், வாசல்லையே விட்டுட்டு போயிடணும். நீங்க பெரிய ஆபீசராக இருக்கலாம், மிக உயர்ந்த பதவியில் இருக்கலாம், உங்களை உலகமே கும்பிடுன்னு கும்பிடலாம், அது வேற விஷயம். வீட்டுக்குள்ள போனா சாப்பிட்டியா இல்லையா, பேசிக்கிட்டே இருந்தியா, யார்? கூட்டுக்காரமா? ரஜினிகாந்துக்கு இந்த நிலவரம் தான். லதா ரஜினிகாந்த் தலைவரே சாப்பிட்டீங்களா அப்படின்னா கேட்பாங்க, என்னது தின்ட்டு வந்த? எதார்த்தம் சொல்றது உங்களுக்கு புரியுது? அவர் சூப்பர் ஸ்டார் தான், ஊரே கொண்டாடுறது தான், தப்புன்னு சொல்ல. வீட்டுல சாதாரண வீட்டுக்காரன் தான். புரிஞ்சா? நாம அங்க வெளியே இருக்கிற மாதிரியே இப்படின்னு கோரணம் வச்சுக்கோ, சுளுக்கு பிடிச்சிக்க போது போய் ஒழுங்கா படு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுமோ சொல்லாதான். நேரத்தே கழுத்தை வலிக்குதுன்னு கடுக்காத போய் படுன்னு தான் சொல்லுமோ தவிர சூப்பரா பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு கை தட்டுமா? ஏன்? உண்மையான அக்கறையும் பொறுப்பு இருக்கிறது யாரு? வைஃப். சொல்றது புரியுதா? அங்க நாம என்ன நினைக்கிறோம், அங்க நமக்கு மதிப்பளிக்க வேணும்னு நம்ம ஒரு தப்பு கணக்கத்தில் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? வீட்டுக்காரமாக்கு மேல நம்ம மேல அக்கறை செலுத்துற ஆள் வேற யாரும் உண்டா? ஆனா நம்ம பொழுதுனைக்கு சண்டை போறது எங்க? அங்கதான். ரைட்டா? அதனால நான் பிரத்யேகமா ஆண்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், தயவு செஞ்சு உங்களுடைய இருமாப்பு பிடிவாதத்தை தளர விட்டு கொஞ்சம் யதார்த்தமா இறங்கி இன்னைக்கு இருக்கிற ஸ்கூலுக்கு அனுப்புறது எவ்வளவோ கமிட்மெண்ட், எவ்வளவோ வேலை இருக்கு. நாங்க இதை முடிச்சுட்டால சொல்லிட்டால, இது புரிஞ்சில்ல? இது கண்ணாடிங்கிறது மனம், உள்ள தெரியுத பிரதி